உங்களுக்கு இளவரசி வேணுமா? பெண்ணு நினைச்சுக்கிறாங்க மலை நம்ம கொடைக்கானல்ல நிக்கும். இந்த இடம் பாங்க, நேர்ல வாங்க. கொடைக்கானல் பேத்துப்பாறை சூப்பரான வில்லேஜ், அருமையான லொகேஷன். நினைச்சாலும் இப்படி ஒரு இடம் கிடைக்காது. பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம இடத்த தாண்டி தான் வீடு இருக்கு. அங்க வந்து பார்த்தாலே போதும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு குளுமையா இருக்கும், மனசு நிறைவா இருக்கும். விட்டுறாங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. ஜீப்பு தாரு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சீங்கன்னா போறதுக்கு 16 அடி பாதைங்க. நீங்க பார்க்க பாதை எல்லாமே சிமெண்ட் ரோடு போட்டுருவாங்க பாருங்க. பக்கத்துல ஊர் எல்லாம் இருக்கு. ஊர்ல இருந்து 50 மீட்டர் கூட போகண்டா. இப்படி ஒரு லொகேஷன்ல எங்க நிக்கும் கொடைக்கானல்ல மரத்தோட இடம் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இளவரசி மாரி காத்து, சுத்தமான காத்து. கொடைக்கானல் வில்லுப்பட்டி பேத்துப்பாறை அருமையான லொகேஷனுங்க. மரத்துல காயெல்லாம் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. உள்ள ஒரு ஆறு ஓடுது, எல்லாம் ஓடுது. நம்ம கொடைக்கானல்ல நிற்கும். இந்த இடம் கொடைக்கானல் பேத்துப்பாறை சூப்பரான வில்லேஜ், அருமையான லொகேஷன். நினைச்சாலும் இப்படி ஒரு இடம் கிடைக்காது. பக்கத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த தாண்டி தான் வீடு இருக்கு. பார்த்தாலே போதும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு குளுமையா இருக்கும், மனசு நிறைவா இருக்கும். விட்டுறாங்க வாழ்க்கை. பார்த்தீங்களா ரிவரை பாருங்க எப்படி இருக்குன்னு. ரிவர்ல இருந்து உளுந்து ஆறா போகுது. அருமையான லொகேஷன். விட்டுறாங்க அங்கே காட்டுங்கண்ணே. ஆத்து ஓரம் இடங்க, ஆத்து ஓரம் இடம். அதுவும் கொடைக்கானல்ல ஹில் வியூ பாயிண்ட் சூப்பரா ஃபார்ம் ஹவுஸ். கொடைக்கானல்ல ஒரு வீடே கட்டிட்டாருங்க பாருங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் வீடே கட்டாரு. அதுவும் கம்பு பாத்தீங்கன்னா இங்க இருந்த மரத்தெல்லாம் கட் பண்ணி அப்படியே சீட்டை மட்டும் போட்டு கவுத்தி 1 லட்சம் ரூபாய் முடிச்சு பாத்ரூம், ஒரு கிணறு எல்லாமே. கிணத்துலாம் தண்ணி பாத்தீங்கன்னா மேல வர இருக்கு. உர கிணறு தான் வச்சிருக்காரு, மேல வர இருக்கு. கொடைக்கானல் பேத்துப்பாறை சூப்பரான வில்லேஜ், அருமையான லொகேஷன். நினைச்சாலும் இப்படி ஒரு இடம் கிடைக்காது. பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம இடத்த தாண்டி தான் வீடு இருக்கு. ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு, அதுவும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் லேண்ட்லாம் பக்கத்துல இருக்கு. நம்ம கொடைக்கானல்ல பேத்துப்பாறைனா தெரியாத இடம் கிடையாதுங்க. அதுவும் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடம், அடையாளமா இந்த இடத்துல இருக்குங்க. அது பாருங்க, செம லொகேஷனுங்க. ஹில் வியூ பாயிண்ட்ல செமையா இருக்கு. நம்ம ஆறு ஓடுதுங்க. நம்ம இடத்த ஆத்துல குளிச்சுக்கலாம் அழகா. அது மாதிரி வீட்டு, இந்த வீடு தான் பக்கத்துல இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த வீட்டெல்லாம் தாண்டி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. பெரிய பெரிய ஃபால்ஸ். இந்த மூணுமே ஒரே இடத்துல சொன்னா நம்ப முடியுமாங்க? இந்த இடம் எங்க இருக்குன்னா இருக்கு, அழகான இடம். நானே நண்பனும் உடனே கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு தாங்க அலோடு பண்ணிருக்காங்க உள்ள குளிக்கிறதுக்கு. நம்ம ஊர்ல பயங்கர வெயில் அடிக்கனால எங்கேயாவது ஒரு தண்ணியில குளிச்சிடலாமான்னு நினைச்சவங்க நமக்கு திடீர்னு ஓபன் பண்ணிட்டாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா யானை நடமாடும் இடம். அப்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்காங்க. வந்தீங்கன்னா அழகா குளிச்சுட்டு இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு குளிக்கணும்னு தோணும். ஆனா இதுலலாம் நீங்க குளிக்க வேண்டாம். இதை தாண்டி ஒரு 200 மீட்டர் நடந்து போனீங்கன்னா பெரிய மரங்க. இந்த மரத்தை நீங்க பார்த்தாலே அசந்து போயிருவீங்க. கண்டிப்பா ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. ஃபேமிலியோட அழகா போய் தாராளமா குளிக்கலாம். ஆளே இல்லைங்க, இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. எல்லாருமே போய் பயன்பெறுங்க. நீச்சல் அடி மொத்தமே 5 அடி தான் இருக்கும், ஆழமே கிடையாது. நீங்க நான் நிக்க இடம்னா ஒரு 5 அடி ஆழம். மிலிட்ரி அண்ணன், ஃபாரஸ்ட் அண்ணன் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியோட கண்டிப்பா இங்க வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நம்ம வீட்டு கோழி கூட நம்ம கிட்ட வராது. ஆனா மயில பாருங்க எவ்வளவு அழகா வந்து இறதுங்குன்னு போறாங்க. நம்ம வீட்டு சாப்பாடு கண்டிப்பா கொண்டு வந்துருங்க, எடுத்துட்டு வந்துருங்க. அருமையா வந்து வயிறு பசி பயங்கரமா இருக்கும்.